பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 14. இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் சுஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். இங்கே ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்தான். அவனுக்கு கோபம் ஏற்பட்டது. ஏன் கோபம் ஏற்பட்டது என்று சொன்னால், கூனியை ஆண்டவராகிய இயேசு சுஸ்தமாக்கினார். இங்கே அவன் கோபம் அடைவதற்கு ஏற்ற காரியம் அல்லது ஒரு கடினமான அல்லது துக்கப்படுகிற அல்லது வீணான காரியம் எதுவுமே நடக்கலை. ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு. ஒரு நல்ல காரியம் நடக்கிற நேரத்தில் அந்த நல்ல காரியத்தை அவன் ஏற்றுக்கொள்ளாதவனாய் அந்த நல்ல காரியத்திற்கு எதிராக கோபம் அடைகிறான்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு துக்கப்பட்டு கொண்டே இருப்பதும், ஒருத்தன் அழுது கொண்டே இருப்பதும், ஒருத்தன் வேதனையிலே இருப்பதும் மக்களுக்கு பிரியம். ஏன்னா துக்கப்படுற மக்கள் அப்படியே துக்கப்பட்டு இருக்கணுமே என்று சொல்லி தான் யோசிப்பாங்க. ஆனால் அவன் சந்தோஷமாக மாறணும் என்கிற செய்தி அவங்களுக்கு பிடிக்காது. சந்தோஷமாக மாற வேண்டும் அல்லது மாறினா நல்லா இருக்கும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள், சாட்சிகள் அவர்களுக்கு பிடிக்காமல் இருக்குது. ஏன்னா மனுஷனுடைய மென்டாலிட்டி அப்படி தான் இருக்குது. ஆகவே இந்த கூனியானவள் 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 18 ஆண்டுகள் கூனியாக கிடந்தார், கூனியாகவே இருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூனியாக இருந்ததுனால இவளால் நிமிரக்கூடாமல் இருந்தது. யாரும் உதவி செய்வதற்கு இல்லை. ஆகவே இவள் அந்த கூனியாக இருந்த இவளை நிமிர பண்ணும்படியாக இயேசுவர் அற்புதம் செய்தார். துக்கமாக இருந்தவளை சந்தோஷப்படுத்தினார். வேதனையோடு இருந்தவளுடைய வேதனை நீங்கும்படியாக செய்தார். கட்டுகளோடு இருந்தவளுக்கு விடுதலை கொடுத்தார். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு இங்கே மிகப்பெரிய அற்புதத்தை செய்த காரணத்தினால அவர் மேலே கோபம் அவனுக்கு ஏற்பட்டது. இயேசு அற்புதம் செய்தவுடனே எல்லா ஜனங்களும் இயேசு பக்கமாக திரும்பியிருப்பார்கள். காரணம், இயேசு தேவகுமாரன், அற்புதம் செய்கிறவன் என்று சொல்லி. ஆனால் அங்குள்ள ஜெபாலய தலைவனும் மதத்தை பின்பற்றுகிறவன். இயேசு மனிதனை பார்த்தார், ஜெபாலய தலைவனும் மதத்தை பார்த்தான். மதம் என்ன சொல்லுகிறது? ஓய்வு நாள் வேலை செய்யாதுன்னு சொன்னிச்சு. ஆகவே ஓய்வு நாளில் நீங்கள் சுஸ்தமடைந்தது தவறு என்று சொல்லி அவன் கோபமடைந்தான். ஒருவன் வியாதியோடு இருக்கும் பொழுது சுகம் கொடுப்பது அவனுக்கு அது வேலையாக தென்பட்டது. இயேசுவுக்கு அது இன்பமாக தென்பட்டது. அவனுக்கு அது வேதனையாக தென்பட்டது. இயேசுவுக்கு அது இனிமையாக தென்பட்டது. காரணம், ஒரு துக்கமாக இருக்கிறவனுக்கு சந்தோஷம் கொடுப்பது என்பது எந்த நாள் எந்த நேரம் என்பதல்ல, உடனே அவனுக்கு தேவை. துக்கத்தோடு இருக்கிறவனுக்கு சந்தோஷம் கொடுப்பது, பசியோடு இருக்கிறவனுக்கு இன்றைக்கி ஓய்வு நாள் இன்றைக்கி வேண்டான்னு சொல்வதல்ல, பசியோடு இருக்கிறவனுக்கு உடனே உணவு கொடுப்பது. இதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய காரியம். ஆகவே தான் இயேசு மனிதனை பார்த்தார், ஜெபாலய தலைவன் மதத்தை பார்த்தான். அவன் மதத்தின் சாயலை அவன் பூசியிருந்தான். மதத்தின் சாயம் அவனுக்குள் இருந்தது. இவனுக்கோ ஆண்டவராகிய இயேசுக்கோ மனிதனை குறித்த ஒரு ஏக்கம் தாகமோ அவருக்கு இருந்தது. ஆகவே தான் மனிதனை சுஸ்தமாக்க விரும்பினார். மதத்தை பார்க்கல, மனுஷனை பார்த்தார். இன்றைக்கி அநேகர் மதத்தை பார்க்குறாங்க, அநேகர் சட்டத்திட்டங்களை பார்க்குறாங்க, அநேகர் கொள்கை கோட்பாடுகளை பார்க்குறாங்க, மனுஷனை பார்ப்பது கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே மனுஷனை பார்த்தார். இயேசு மாத்திரமே மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இயேசு மாத்திரமே மனுஷனை நேசித்தார். இயேசு மாத்திரமே மனுஷனுக்கு பிரியமாக இருந்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். சில பேர் வேதத்தை நேசிப்பாங்க, மனுஷனை நேசிக்க மாட்டாங்க. ஆகவே தான் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று இயேசு கற்பித்து கொடுத்தார். ஆகவே வேத வசனத்தை நேசிக்கிறவர்கள், வேதத்தை நேசிக்கிறவர்கள், சபையை நேசிக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் மனுஷனை நேசிக்காமல் கூட இருக்க முடியும். காரணம், வேதம் அவர்களுக்கு ஒரு மதமாக, ஒரு சடங்காச்சாரமாக காணப்படும். அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது நம்முடைய மனம் மாறினால்தான் அந்த வேத வசனத்துக்கு மதிப்பு உண்டாகும். இல்லைன்னு சொன்னால் இந்த வேத வசனத்துக்கு நமக்கு சம்மந்தமில்லாமல் ஆகிவிடும். ஆகவே இந்த வேத வசனம் என்பது மிக முக்கியமானது, மிகவும் சரியானது. இந்த வேத வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரியாக பின்பற்றினார். ஆகவே தான் மதவாதிகளை அங்கே அவர் மாயக்காரன் என்று சொன்னார். மதவாதிகளை மாயக்காரன் என்று சொன்னார். அவனுடைய வீட்டில் மாடாவது ஆடாவது ஒரு மனுஷனாவது ஒரு குழியில் விழுந்திருந்தால் எடுக்க மாட்டிங்களா என்று சொல்லி ஆண்டவராக இயேசு அங்கே மிக காட்டமாக ஒரு கேள்வியை கேட்டார். காரணம், கூனியை குறித்த அக்கறை இயேசுவுக்கு இருந்தது. ஆனால் அவனுக்கோ மதத்தை குறித்த அக்கறை இருந்தது. அவன் மதத்தை மையம் வைத்து பேசினான், இயேசு மனுஷனை மையம் வைத்து பேசினார். இதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே நம் மதத்தை அல்ல, மனுஷனை பின்பற்றுகிறோம். மதத்திற்காக இயேசு மரிக்கலை, மனுஷனுக்காக இயேசு மரித்தார். மதத்துக்காக இயேசு இந்த பூமிக்கு வரல, மனுஷனுக்காக வந்தார். மோசே பிரமாணத்தை அவர் கடைபிடிக்க வரல, நிறைவேற்ற வந்தார். ஆகவே
நியாயப்பிரமாணம் முடிந்து விட்டது. இது கிருபையின் காலம். ஆக இந்த நாளில் நாம் மனுஷனை நேசிப்போம், மனுஷனுக்கு ஊழியம் செய்வோம், அவன் ரட்சிக்கப்பட்ட பரலோகத்தில் சேர்ப்ப நாம் பிரயாசப்படும். கத்தனமை ஆசிரியப்பட ஜெபிக்கிறோம். பரிசுத்த நாளுக்காய் சோத்திரம் கேட்ட வார்த்தைகள் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வார்த்தையை ஆசிரியப்பீராக. இந்த வார்த்தைகள் அநேகருக்கு பிரயோஜனமாக உதவி செய்ய ஜெபிக்கிறோம். நாங்கள் மதத்தை அல்ல, மனுஷனை நேசிக்க கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்தால் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.